இன்றைய வேத வசனம், டுடேஸ் பைபிள் வேர்ஸ். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இன் இங்கிலீஷ், தி கிரேஷியஸ் ஹேண்ட் ஆஃப் அ God is on everyone who looks to him. Ezra chapter 8 verse 22. இன்றைய பொன்மொழி, ஆத்தும ஆதாயத்தை வலியுறுத்தாத எந்த ஒரு இறையியல் கோட்பாடுகளும் பயனற்றவைகளே. அன்பானவர்களே, தேவன் தமது பிள்ளைகளுக்கும் தம்மை தேடுகிற பக்தர்களுக்கும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் தீர்காயுசையும் வழங்குகிறவராயிருக்கிறார். குறிப்பாக எப்பொழுதும் இருதயத்தில் தேவனை தேடுகிற சுபாவம் உடையவர்களை தேவன் கண்ணோக்குகிறார். தேவன் தம்மை நோக்கி அபயமிடுகிறவர்களையும் தம்மை இருதயத்தாலும் சிந்தையாலும் உணர்வுகளாலும் தேடுகிறவர்களை அவர் கண்ணோக்கி அவர்களுக்கு நன்மையை வழங்குவதில் தாமதம் செய்வதில்லை. அந்தபடியே பாபிலோனுக்கு அடிமையாய் சென்றிருந்த யூதேயா தேச ஜனங்களுக்கு, குறிப்பாக எஸ்ரா மற்றும் அவரை சார்ந்த குழுவினருக்கு தேவன் நன்மைகளை வழங்கினார். ஏனெனில் அவர்கள் தேவனை எப்பொழுதும் தேடினபடியினால் அவர்களது வாழ்க்கையில் தேவனது கரம் நன்மையையும் பராக்கிரமத்தையும் செய்தது. தேவனை மட்டுமே சார்ந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவனே அவர்களது பொறுப்பாளராகவும் உத்தரவாதியாகவும் மாறுகிறார். தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்வோமானால் தேவனது கரம் உங்களது வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் பராக்கிரமங்களையும் செய்யும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் கூட உம்மை முழு மனதோடு தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் அவர்களுக்கு நன்மையை வழங்கும்படியாகவும் வேண்டுகிறோம். உம்மை உத்தம இருதயத்தோடு தேடுகிற உம்முடைய பிள்ளைகள் அவர்களது வாழ்க்கையில் உம்முடைய கரம் அப்பா பராக்கிரமம் செய்யட்டும், நன்மைகளை வழங்கட்டும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை உங்கள் நண்பரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.